जठा अग्निमीले अग्निम् ईलेले अग्निम् ईले ईले पुरोहितं ईलेले पुरोहितं विघ्नस्य यज्ञस्य पुरोहितं यज्ञस्य देवं विघ्नस्य देवं माला अग्निम् ईले ऋत्विजं देवम् ईले पुरोहितं देवं विघ्नस्य यज्ञस्य पुरोहितं देवं ऋत्विजम् ईले अग्निं शिखा अग्निमीले ईले अग्निम् ईले पुरोहितं ईले पुरोहितं ईले पुरोहितं विघ्नस्य यज्ञस्य पुरोहितं विघ्नस्य देवं यज्ञस्य देवं ऋत्विजं रेखा अग्निं ईलेले पुरोहितं विघ्नस्य यज्ञस्य पुरोहितं ईलेले पुरोहितं विघ्नस्य ध्वज दण्डः அப்படியே கணம் வந்து கடைசியில வந்தா பரவாயில்லையா? கணம் தான் கஷ்டம்ன்றதுக்காக கணம் கடைசியில் தான் சொல்றேன். அது பரவாயில்ல. இப்போ ரிக்வேதம் உனக்கு ஆயிருக்கா? ஒண்ணு ரெண்டாவது சந்திகள் பண்ணணும். இப்படியே தனித்தனியா பதமா போட்டா பிரயோஜனம் இல்லை. கண்டிப்பா ரிக்வேதம் வந்து எனக்கு முதல் அத்தியாயத்துல வந்து பாதி ஆயிருக்கு. அதாவது ஒரு 20 பிரஷ்னம் அந்த மாதிரி ஆயிருக்கு. ईलेले पुरोहितं विघ्नस्य ईले पुरोहितं ईले यज्ञस्य देवं ऋत्विजं होतारं देवं ऋत्विजं विघ्नस्य देवं அடுத்தது வந்து घण्टः अग्निम् ईले अग्निम् ईले पुरोहितं ईले अग्निं घनम् अग्निम् ईले अग्निम् ईले पुरोहितं ईले अग्निम् ईले पुरोहितं रथः प्रथमप्रकारः अதாவது முதல் பிரகாரத்துல வந்து अग्निं समिधा घृतैर्बोधयेत् घृतैर्समिधा बोधयेत् மாத்திக்கிறேன் போதயத்து சமிதாக்னிந்து வசத கிருதேர்போதயத அதித்யம் அப்படின்னு இருக்கணும். ஆமா ஆஸ்மின் ஹவ்யாது ஹோதன ஆடி மாத்திக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அக்கறை இருந்து ஆரம்பிச்சா எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சமா தப்பாயிதான் சரியா. அதை பத்தி ஆட்சேபம் இல்லை. போக புரிஞ்சுக்கணும் என்ன தப்பு எப்படி சரிப்படுத்திக்கணும்ன்றதையும் பார்க்கணும் கூட. கண்டிப்பா. द्वितीय प्रकारः अग्निं ईले यज्ञस्य देवम् ईले अग्निं विघ्नस्य अग्निं ईले पुरोहितं यज्ञस्य देवं ऋत्विजम् சொல்ல தெரியணும் எதுக்காக இது வந்திருக்குன்னு. கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும். இதெல்லாம் இருக்கு சிக்ஷையில எதுக்காக என்ன வச்சிருக்கேன், இந்த இதை தவிர பாக்கி இருந்தா என்ன, இதெல்லாம் பத்தி விசாரம் இருக்கு. சந்தோஷம். மேல வரணும் பண்ண போற உபனிஷத்து, அதாவது உபனிஷத்து நாம பிரம்ம வித்யா. அது உபனிஷத்து தான் வந்து பிரம்ம வித்யான்னு சொல்றா. பூர்வகாத்து நிர்வகாத்து சத்து தாத்தோல இருந்து உபபூர்வகம் நிபூர்வகம் கூட ரெண்டு இது இருக்கு, உபசர்க்கம் இருக்கு. உபபூர்வகா நிபூர்வகாத் தான் இருக்கணும். அங்கேயும் ஒரு பூ விட்டு போயிருக்கு. நீ அப்புறம் தான் சத்து தாத்து வரும். உபான்றது ஒரு உபசர்க்கம், உபபூர்வகாத். அப்புறம் நிபூர்வகாத் ரெண்டு உபசர்க்கம் இருக்கு. அதுல உபான்னு ஒண்ணு நீன்னு ஒண்ணு இருக்கு. அதனால அங்கேயும் ஒரு பூ எழுத்து இருக்கணும். உபான்றது முதல்ல இருந்து, நீன்றது முதல்ல இருந்து, அப்புறம் சது தாத்துல மேல வாசி. அது என்ன பிரத்யேகம் வாசி பார்க்கலாம். சத்து தாத்தோஹ விப்ரத்யயே விப்பன்ன பிரத்யயே உபனிஷத்து பிரத்யேகம். அதுக்கு அதை சர்வலோபம் ஆயிடும்னு அர்த்தம். கூட எதுவுமே இருக்காது. சத்துன்றது சத்துன்னு நிற்கும் அப்படின்னு அர்த்தம். சர்வாபகாரி பிரத்யேகம் அப்படின்னு சர்வலோபத்தை உண்டாக்கும். ஸ்திரீலிங்க ரூபத்துல இருக்கு இது பிராபியந்தே. உபனிஷத்துல சப்தம் ஸ்திரீலிங்கம். ஆமா உபனிஷத்து ஷட்ரு ஷட்டுல தா இருக்கணும். அது ஷதுலு விசரணகத்திய அவசாதனேஷன்றது தாத்து.
அதே டா போடக்கூடாது, தா போடணும். அடி நான் சதுன்னு தான் இருக்கு தாத்துல நீ சொல்றது. சது தாத்தோகம்னு சொன்னா அது ஷோபதேசம். அது உபனிஷத்துன்னு எப்படி ஆச்சு, உபனிஷத்துன்னு வரலையான்னா அது ஷதுலுன்னு தாத்து ஆ இருக்கிறதுனால என்கோகோன்றதுல இருந்து ஈக்கு அப்புறம் சா வந்தா ஷாவா மாறும். அதனால உபனிஷத்துன்னு இருக்குன்னு அர்த்தம். அடி சாணத்தேஷு இது பாணினீய தாத்து பாட்டே சதுல சதுலன்ற தாத்துக்கு விசரணம்னு ஒண்ணு, கத்தின்னு ஒண்ணு, அவசாதனம் ஒண்ணு, மூணு அர்த்தங்கள் அதுக்கு. விசரண கதி அவசாதனேஷு அர்த்தேஷு சதுல இது தாத்து விஜயத்தேன்னு அர்த்தம். அடி அதாவது இந்த பாணினிய தாத்து பாட்டோக்தி அதுல இருக்குன்றா. தாத்து பாட்டத்தை பாணினி 5 கிரந்தம் பண்ணிருக்கார். அதுல அடி சூத்திர பாட்டம்னு ஒண்ணு, கணபாட்டம்னு ஒண்ணு, தாத்து பாட்டம்னு ஒண்ணு, சிக்ஷைன்றது ஒண்ணு, லிங்கானுசாசனம்னு ஒண்ணு, 5 கிரந்தம் பாணினி பண்ணது. அதுல பாணினி தாத்து பாட்டத்துல தாத்துக்கள் லிஸ்ட் பண்றதே தாத்துவை சொல்லி அதுக்கு அர்த்தம் சொல்லிருக்காரு. அதுல ஷதுலுன்னு தாத்து, அதுக்கு விசரணம் கத்தி அவசாதம்னு 3 அர்த்தம் உண்டு அப்படின்னு சொல்லிருக்காரு. அடி ஷதுல விசரண கத்தி அவசாதனேஷுன்னு பாணினி தாத்து பாட்டத்துல இருக்கு. ரிக்வேதத்துல 10 உபனிஷத்து இருக்கு. சுக்லயஜுர்வேதத்துல 19 உபனிஷத்து இருக்கு. யஜுர்வேதத்துல 32 உபனிஷத்து, 32 உபனிஷத்து இருக்கு. சாமவேதத்துல 16 உபனிஷத்து இருக்கு. அதர்வண வேதத்துல அதர்வ வேதே 31 உபனிஷத்து, 31 உபனிஷத்து இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன ஸ்லோகம். तत्र एवं श्लोकं संगम्यते ईशकेन कठप्रश्नमुण्ड माण्डुक्यं तैत्तिरीयः ऐतरेयञ्च சாந்தோக்கியம் பிருகதாரண்யகம் ததா. அடே இங்க ஒரு சின்ன சந்தேகம். ஐத்தரேயஞ்ச அப்படின்னு ச வந்திருக்கு. அது ஐத்தரேய சாந்தோக்கியம் பிருகதாரண்யகம் ததா ச அப்படின்னு இருக்கலாமா, இல்ல ச நடுவில் வந்திருக்கு? ஒண்ணு பாதபூரணத்துக்கு சேர்த்துக்கணும்னு அர்த்தம். அது சேர்த்து ஒரு சமஸ்த பதமா சொல்லிட்டு ஈசகேன கட பிரஷ்ன முண்டமாண்டோ கெதித்திரிஹின்னு ஒரு பதமா சொல்லிவிட்டா. இங்க தனித்தனியா சொல்ற இத்தரையம் சாந்தோக்கியம் பிரதாரணிக்கம்னு தனித்தனியா சொல்றது. அப்போ அந்த சந்தஸ்ல ஒரு எழுத்து குறையறதுக்கு ஐத்திரேயஞ்ச சாந்தோக்கியம் அப்படின்னு அந்த ஆர்டர்ல ஓனதுக்காக ஐத்திரேயம், அப்புறம் சாந்தோக்கியம், அப்புறம் பிரதாரணிக்கம்னு ஓணும். அதுல அதுக்கப்புறம் பாதபூரணத்துக்காக படம் தசான்னு சொல்றது உண்டு. பிரதாரணிக்கம் தசான்னு சொல்லலாம். ததா 10 உபனிஷத்துகள் பிரதானமானதுன்றதுக்கு இந்த 10 அதுகளுக்கு பேர். ஈசோபனிஷத்து, ஈசாவாசியோபனிஷத்து, கேனோபனிஷத்து, கட்டோபனிஷத்து, பிரஷ்னோபனிஷத்து, முண்டகோபனிஷத்து, மாண்டூக்கியோபனிஷத்து, தைத்திரியோபனிஷத்து, ஐத்திரேயோபனிஷத், சாந்தோக்கியோபனிஷத், பிரதாரண்யகம்னு பேரு. அது உபனிஷத் தான். அரண்யக்கத்திலேயே உபனிஷத் பாகமும் இருக்கு. அதுல பிரதாரண்யகம்ன்றது உபனிஷத்துக்கே பேரு. இந்த 10 தசோபனிஷத்துகள்னு பிரசித்தமா இருக்கிறது. உபனிஷத்து எந்த வேதத்துக்கு எந்த உபனிஷத்து அப்படின்னு. ஈஷோபனிஷத்து சுக்லயஜுர்வேதத்துக்கு, கேனோபனிஷத்து சாம வேதத்துக்கு, கட்டோபனிஷத்து கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு, பிரஷ்னோபனிஷத்து அதர்வண வேதத்துக்கு, மாண்டூக்கியோபனிஷத்து அதர்வண வேதத்துக்கு, முண்டகோபனிஷத்து அதர்வண வேதத்துக்கு க்ஷமிதம். மாண்டூக்கியோபனிஷத்து அதர்வண வேதத்துக்கு, தைத்திரியோபனிஷத்து கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு, ஐத்திரேயோபனிஷத்து ரிக்வேதத்துக்கு, தைத்திரிய உபனிஷத்து சாந்தோக்கிய உபனிஷத்து சாமவேதத்துக்கு, அடுத்தது பிருகதாரண்யக உபனிஷத்து சுக்லயஜுர்வேதத்துக்கு. ஆமா, உபவேதாக அதான் அந்த சத்வாரः உபவேதாகன்னு. ரிக்வேதஸ்ய உபவேதः ஆயுர்வேதம், யஜுர்வேதத்தோட உபவேதம் தனுர்வேதம், சாமவேதத்தோட உபவேதம் காந்தர்வ வேதம், அதர்வண வேதத்துக்கு அர்த்த சாஸ்திரம் இருக்கு. ஏன்னா அர்த்த சாஸ்திரம் அதர்வ வேத இத்தியபி சாக்கியாதே. அதுதான் அதர்வவேத இல்ல, அர்த்தவேத இத்தியபி ஆக்கியாதே. அதர்வேதம் வேதமே ஆயிடுச்சு, உபவேதம் ஆக வேண்டாது. உபவேதத்துல அர்த்த சாஸ்திரம்னு சொல்லலாம், அர்த்த வேதம்னு சொல்லலாம். அதர்வ வேதம் இல்ல, அர்த்தவேத இத்தியபி ஆக்கியாயத்தேன்னு சொல்லணும். வேதம்னு சப்தம் கூட இருக்கணும். உபவேதம் சொல்றதா இருந்தா அர்த்த சாஸ்திரத்தை அர்த்த வேதம்னு சொல்லலாம் அப்படின்னு அர்த்தம். தவிர ஸ்தாபத்தியம் உபவேதம் சொல்லலான்னு இருக்கு.
ரிக்வேதம் எஜுர்வேத சுத்தம் அக்னி சுத்தம் சூரிய அக்னின்னு போட்டிருக்க, திருப்பி அக்னி இருக்கணும் அது. அப்படி மாத்திக்கிறேன் கம்மிதான் மாத்திக்கிறேன், கவனிக்கலன்னா மாத்திக்கிறேன். அக்னி சுத்தம் சூரிய சுத்தம். அங்க சம்யாக்கு வந்து மேல அனுஸ்வாரம் வருமான்னு அது சந்தேகமாச்சு. அது இருக்கு சம்யா தெரியுது இங்க இருந்து. இல்ல அது அனுஸ்வாரம் இருக்கு. அப்படி சம்யா வருண யம பூஷன் உஷன் இந்திர உஷசன் இல்ல, உஷசன் இருக்கா, உஷஸ் யுக்தம் தான். உஷஸ் சுத்தம் சரி, உஷஸ் உஷஸ் யுக்தம். அங்க இருந்து வரக்கூடாது. அடி இந்திர சுத்தம் ஹிரண்ய கர்ப்ப சுத்தம் தேவி ஸ்ரத்தா அகமர்ஷ்ண அன்ன சுத்தம் துர்கா அவமான நக்ஷத்திர நாசதி சுத்தம் அடே. அதுக்கப்புறம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்க அடியன். இது எப்படி ஸ்டாப் பண்றது? இது எடுத்து எந்த எப்படி ஸ்டாப் பண்றது? வேற ஏதாவது சொல்ல போறேன் அப்படின்னு. இல்ல அடுத்தது வந்து பண்ணிட்டு இருக்க அடியன். இது பண்ணிட்டு இருக்கேன், ஒன்னும் பண்ணல. இல்ல அது 14 ஸ்லைடு தான், அது வரைக்கும் தான் ஆச்சு. இது பண்ணிட்டு இருக்கேன். இது எப்படி ஸ்டாப் பண்றதுன்னா என்ன பண்றதா இருக்கேன்னு சொல்ல. இல்ல இது இன்னும் பண்ணி முடிக்கல நாடியன். சரி, இது ஒன்னும் பண்ணி முடிக்கல. இது ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடியன் வந்து பிரசன்டேஷன் பண்ற ஒரு நாள். அப்புறம் அதாவது உபாக்கியானம் கூட ஒண்ணு எடுத்துக்க போறேன்னு சொல்லி. ஆமா, அத விஷ்ணுட்டையும் சொன்னேன். உப்பாமந்திரன் தந்த பஞ்சாயத்து அதுவும் பண்ணிட்டு இருக்கேன் சைட்ல. இவ்வளவுதான் எனக்கு வசதி வந்து. ஆமா அடி இந்த இவ்வளவுதான். அடுத்தது வேற யாராவது சொல்லணும்னு இருக்கானா? வாசு, நீங்க ஏதாவது ட்ரை பண்றீங்களான்னு ஏதாவது ப்ரெசென்ட் பண்றதுக்கு? அடியன் கொஞ்சம் டைம் வேணும் அடியன், நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் பண்றேன் அடியன், அவசியம் அடியன் சந்திக்கிறேன், க்ஷமிக்கணும். அவ்வளவுதான். மொத்தத்தில் ஆயக்கசில இப்ப ராங்கபால் தாயத்தை மொழி திறந்தாச்சு. நெசமான் பண்ணிட்டாரு முதல்ல விஷயத்தனம் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அதெல்லாம் ஒருத்தர யார் யாருக்காலும் இருக்கா ஒருத்தரும். அதாவது டைம் கொடுக்கணும். டைம் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கலாம் மற்ற காரியங்கள் நடுவில். அதுக்குன்னு கொஞ்சம் பிரயத்னம் போட்டா எப்பாவது ஆகட்டும். ஆரம்பம் ரெடி ஆகிட்டு சொல்லுங்க போகிறோம். அதாவது எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிக்கணுன்றது தான் வேணும். செகண்ட் சொல்லிருக்கேன். சரி, இந்த சப்தலட்சணத்துக்கு நான் இதுக்கு அதை காட்டுறேன், என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். யாருக்காவது முடிவுதான் இருந்தால் எடுத்துக்கோங்க. அது இப்போ அவன் சொன்னாங்க, மாலவன் சொன்ன மாதிரி அறவத்துன்னு பண்ற பட்சத்துல சிலதை எடுத்துட்டு பண்ணலாம் மேல. என்ன ஓணுன்றத முதல்ல சொல்றேன். ஃபைல்ஸ் இருக்கு, ஃபைல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. சக்கா எடுத்தேன். வந்து இப்ப அந்த லிஸ்ட் ஒண்ணு பண்றேன். நான் மரம் ஏதோ ஆரம்பிக்கிறேன். நான் சப்தரிக்கிறது என்ன சொல்றது, அந்த இது என்ன வச்சீங்க சொல்ற சரியா இருக்காது, என்ன போக மாட்டேன்றதுனாலங்க. அனங்கராஜா லிஸ்ட் எப்படியும் பண்ணிருக்காரு. அந்த லிஸ்ட்டை வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு கூட ஒரு எக்ஸல் ஆரம்பிச்சது எல்லாத்தையும் வேர்ட்ஸ் ஆல்பபெட்டிக்கலா போட்டு வந்துடுறது. இதெல்லாம் எப்பவுமே விசர்க்கம், சிலது கண்டிஷன்லாம் 2 செக்ஷனா பண்ணிருக்காரு. கம்பைன் பண்ணி ஒரே லிஸ்டாவும் பண்ணலாம். தைத்திரியத்துக்கு ஒன்று வந்து பண்ணிட்டு அது சமானத்துக்கு தனியாக பண்ணலாம், விலங்குறதுக்கு தனியா நிறைய அப்புறம் தொக்கரா அவரணி ஆவரணி. நீங்க எல்லாத்துக்குமே இப்ப ஸ்லோகமாவோ சூத்திரமாவோ இருக்கிறது அந்த எக்ஸாம்பிள் வேர்ட்ஸை ஒரு காலம்ல போட்டு வர்றது, போட்டு வந்து அது ஆல்பபெட்டிக்கலா ஸ்டார்ட் பண்ணி வச்சுன்னு அப்போ சர்ச் பண்றதுக்கும் சுலபமா இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸே எங்க வருதுன்றதுக்கு அது இங்கே லிங்க் கொடுக்கலாம். இந்த ஃபைல் நம்மகிட்ட இருக்குது சப்தலட்சணத்துது, அதிலே லிங்க் கொடுக்கலாம். பட் அது பண்றதையே இப்போ ரிக்வேதத்துலேயும் இந்த மாதிரி வேர்ட்ஸ் லிஸ்ட் இருக்கு.
அந்த வேர்ட்ஸ்ல ஹிஸ்டரியும் இதே கூட போட்டா தைத்தரியம் ஒரு காலம்னு இருக்கு. தைத்தரியத்துல சமானம் சமானம் ஒரு ஷீட்டா வச்சுக்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு லட்சணத்துக்கு ஒரு ஒர்க் ஷீட் வச்சுட்டு அந்த ஒர்க் ஷீட்ல வெவ்வேறு காலம்ஸ்ல வெவ்வேறு சாக்கை எழுத கொண்டு வந்து காமனா இருக்கிறதும் தெரியும். அது காமன் மந்திரங்களாகவும் இருக்கலாம், அல்லது வேற மந்திரத்தை தவிர அதே பதங்களா இருக்கலாம். அந்த மாதிரி அப்போ ஒரு நல்ல கிளாரிட்டி ஏற்படும். ப்ளஸ் யூட்டிலிட்டியும் இங்க இல்லை இன்னொரு இடத்த வந்தா கூட இந்த மாதிரி பதங்கள் வந்தா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இது இங்க விசர்க்கம் வரும் வராது, இங்க ஏகாரம் ஐகாரம் இருக்கும். அந்த மாதிரி சந்தேகங்கள் போறதுக்கு பல எக்ஸாம்பிள் தங்க சாக்கையில இல்லாத கூட மற்ற சாக்கையில இருந்து கூட ஞானத்துக்கு அந்த கிளாரிட்டி வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது என்னது தெரியல, ஸ்டக்கா இருக்குது, போக மாட்டேன்றது பார்க்கலாம். இந்த இதுல இருந்து அந்த ஒரு ஃபைலே உனக்கு அனுப்பலாம். வேதாத்தியன சர்வஸ்வம் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு, அதுல லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்டை வச்சுட்டு இப்போ சூத்திரப்படி லிஸ்ட்டை முதல்ல பண்ணிடணும். பண்ணிட்டு அதுக்கு இன்னொரு காலம்ல ஆட் பண்ணலாம். என்ன சூத்திரம்ன்றது கூட அந்த ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எந்த பதம் எந்த சூத்திரத்துலேருந்து வருதுன்னு. அடுத்தது அந்த வேர்ட்ஸ் லிஸ்ட் மாற்றி வந்துட்டா கூட போகிறோம். இத்தனை பதங்கள் சம்மித்தையில விசர்க்க லோபத்தை அடைகிறது, பதத்துல அங்கே விசர்க்கம் வருது, சில வேர்ட்ஸ்ல வரட்டு இந்த இடத்துல வரும் இந்த இடத்துல வராது அப்படின்றதையும் பண்ணிக்கலாம். அதனால சப்தலட்சணம் ஞானம் அதே போலவே ராஜசாக்கியத்தையும் அப்படியே பண்ண முடியும். ராஜசாக்கியத்துல வெவ்வேறு சூத்திரங்கள்ல இப்போ வர்ண சமானம் என்ன சாக்கையில எவ்வளவு வர்ணங்கள், எந்த சாக்கையில எவ்வளவு உபசர்க்கங்கள், என்னென்ன சாக்கையில லோபம் அலோபம் சொல்லிருக்கு, என்னென்ன சந்திகள் சொல்லிருக்கு, என்னென்ன விசேஷ பாயிண்ட்ஸ் இருக்கு, அப்படி அதை கம்பேரிட்டிவா பார்க்கறதுக்கு மல்டிபிள் ஷீட்ஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு விஷயத்துக்கு ராஜசாக்கியத்துக்கு ஒன்று, அதுக்குள்ளேயே சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சுக்கலாம். சப்தலட்சணத்துல 7 ஷீட் பண்ணலாம் ஒவ்வொன்றுக்கும். எல்லா சாக்கையிலையும் உள்ளது ஒவ்வொரு ஷீட்ல அதையும் கம்பேரிட்டிவா பார்க்கறது சைட் பை சைட் போட்டுண்டு அப்போ இதெல்லாம் கொஞ்சம் மனசுல கிளியரா மொத்த வேதத்திலயும் இந்த மாதிரியான இடங்கள்ல இப்படி சந்தேகம், இது இப்படி சமாதானம், இது கந்தங்கள்ல இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நாம இந்த காலத்துல இருக்க சில சௌகரியத்தை வச்சுட்டு அத்தியனம் பண்றவர்களுக்கு அந்த வரக்கூடிய இடங்கள் அது போற வழி இது ரெண்டையும் ஒரு ரெடி ரெக்கலர் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். பண்ணி வச்சுட்டா சமயத்தை உபயோகப்படும். பதாத்தியனம் பண்றதே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புத்தகங்கள்லயே மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்து கரெக்ஷன் பண்ணிட்டு உபயோகமா இருக்கும். வெப்சைட்ல கூட இன்னும் பல கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு. அவங்க அப்ப ஏதோ போட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. அதை எடுத்து அவ அத்தியனம் பண்றச்சோ பாராயணம் பண்றச்சோ இதை வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு தப்பு தெரிஞ்சா உடனே சொன்னா கூட அதெல்லாம் உடனே கரெக்ஷன் பண்ணிட்டே வரலாம். பண்ணா அதுவும் கிளீனப் பாயிண்ட் வரும். ரெஃபரன்ஸா பர்ஃபெக்டா இருந்துட்டுன்னு சொன்னேன். இப்போ அதை யூஸ் பண்ணிட்டு ஆர்டிகல் செய்யறதுக்கு இந்த மாதிரி டேபிள்ஸ் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப் ஆகும். மொத்தம் யாராவது பண்றதா இருந்தா அதே மாதிரி எடுத்துன்னு பண்ணுங்க. பார்க்கறது இன்னும் வரல, இது வேற ஏதாவது தான் திருப்பி ஒன்றா ஸ்டார்ட் இல்லை. அந்த வயலையும் காட்டலாம். மற்றது இப்போ வேற யாராவது ப்ரெசென்ட் பண்றதா இருந்தா கிட்ட இல்லை இருந்தா செஷன் க்ளோஸும் பண்ணலாம். இல்லை வேற யாருக்காவது தெரிஞ்சுக்கணுன்றதா இருந்தாலும் அல்லது ஏதாவது பாயிண்ட்ஸ் வேணும்னா இன்ட்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த செஷனு. பாருங்க சிவசன் சொல்றேன்னா அவன் அன்னைக்கு சொல்லியிருந்த 4 பாக்கி இருந்து ஸ்லைட்ஸ் முடிச்சுட்டாங்க. சரி கேட்டான் உனக்கு அப்கோர்ஸ் நான் இப்ப கேட்கறேன். கல்யாணம் முடியட்டும் அப்புறம் பார்க்கலாம். அது சாதன ஞானம் எல்லாம் பத்தி கொஞ்சம் பண்ணலாம். அதுக்கு இதை சப்தலட்சணத்தையும் எடுத்துக்கலாம். சிலது இதுக்கு பாஷாக்கியத்தையும் சிலது பண்ண முடியும். ஆட்டா யார் யாருக்கு எப்போ சௌகரியமா இருந்தும் பண்ணுங்க. இந்த மாசத்துக்கு இந்த அடுத்த அதாவது 5ஆம் தேதி கிளாஸு இப்போ இன்னைக்கு அப்புறம் மண்டே இருக்கு, மண்டேக்கு அப்புறம் வெட்னஸ்டே இன்னைக்கு கிளாஸை கான்ட்ராக்ட் கிளாஸை வச்சுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். நேரம் வர முடியலன்னா கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு 1 hour 2 hours முதல்ல ஆரம்பிக்கலாம். வேணா யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கோ அல்லது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷனுக்கு ஒரு வகை, ரெண்டாவது ப்ரெசன்டேஷன்ஸ் இன்னொன்று வச்சுட்டு இருந்தோம். அதை தவிர எனி அதர் பாயிண்ட் அவளுக்கு என்னது ஓன் இருக்கும் இருக்கலாம், இப்படி சேரலாம் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கதா இருக்கட்டும். எனக்கு இன்னொன்று கூட தெரியணும், இவளுக்குலாம் யார் யாருக்கு சம்ஸ்கிருத பேக்ரவுண்ட் போகாது அது ஓணும்னு நினைக்கிறா, அதை பற்றி கூட சொல்லலாம். அவளுக்கு ஏதாவது வழி பண்ண முடியுமான்றதையும் பார்க்கணும். நம்ம போக போக கொஞ்சமாவது இந்த சப்தங்கள் தெரியணும், தாத்துக்கள் ரூபம் தெரியணும், அப்புறம் சமாசங்களை பற்றி தெரியணும், அமரம் போல சிலது பரியாய பதங்கள் தெரியணும். எதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்றதுக்கு இல்லை சொன்னதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகுமோ எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கணும். அதில் யாருக்காவது ஏதாவது கஷ்டங்கள் இருக்காது நம்ம சைட்டை பார்க்கணும். சிலது சைட்டில் ஒரு செல்ஃப் லேர்னிங் டீச் யுவர் செல்ஃப் சான்ஸ்கிரிட்னு ஒரு செட்டு போட்டிருக்கோம். நான் நிறைய லெசன்ஸ் இருக்கு, அதில் அது ஆடியோவும் இருக்கு, அதுக்கு பிக்சர்ஸ் இருக்கு, அதோட சேர்த்து போட்டிருக்கு. அதையும் சேர்த்து பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணால் அது ராஷ்டிரிய சம்ஸ்கிருத சம்ஸ்தான்லேருந்து பண்ணால் ஃபர்ஸ்ட் லெவல் கோர்ஸ். அது ஒரு 3 months கிளாஸ் டீச் பண்ணுற மாதிரி ஒரு மெட்டீரியல் பண்ணி வச்சிருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 700 பக்கத்து டெக்ஸ்ட் அது முழுக்க போட்டிருக்கோம். அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்.
சம்ஸ்கிருதம் அடியோடு தெரியலைன்னா கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து ஷேர் பண்ணு. இந்த மாதிரி இருக்கு இதுல இந்த டீச் யுவர் செல்ஃப் சன்ஸ்கிரிட் அப்படின்னு இ-லேர்னிங் கோர்ஸ் இந்த லிங்கை ஷேர் பண்றோம். வெப்சைட்ல இருக்குது. இதுக்கெல்லாம் லாகின் கூட வேண்டாம். அக்கௌண்ட் எல்லாம் இருந்தா கூட அப்படியே பார்க்கலாம். எல்லாருக்குமே ஓப்பன் இது. இதுல வர்ணமாலா அப்படின்றது இது ரைட்டிங் தி ஆல்பபெட்ஸ், ப்ராக்டிசிங் வவல்ஸ், கான்சனன்ஸ், அப்புறம் மாத்திராக்கள், இதுக்கெல்லாமும் லெசன்ஸ் இருக்கு. அதே மாதிரி வாக்கிய விவகாரம் அப்படின்ற வேர்ட்ஸை சேர்த்து வாக்கியமா பண்ணிக்கிறதுக்கு எல்லாமும் இருக்கு. ஸ்வராட்சரம், வெஞ்சனாட்சரம், ஸ்வர சயுக்த வெஞ்சனாட்சரம், இது மூணும் பாரதாஜ ராகம்னு ஒருத்தர் போட்டிருக்காரு சில வீடியோஸ். நாம லெசன்ஸே அவா கொடுத்தது போட்டிருக்கோம் இதுல. இப்போ ஒன்னா அப்படியோட அதுவும் தெரியலன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வர்ணமா எடுத்துட்டு அது எப்படி அது என்னவா இது அந்த புக்கு அவ போட்டது சம்ஸ்தானில் போட்ட புக்குடைய கண்டென்ட் இது. இதுக்கு ஆடியோ சேர்த்துருக்கு. அப்புறம் இது ஆடியோ ஒர்க் ஆகும், இமேஜா தான் இருக்கு. இப்போ அது இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும். அது ஒவ்வொன்றுக்கும் அது சவுண்டும் கொடுக்கும். அது எப்படி இதை உச்சரிக்கணும் அப்படின்றது இந்த மாதிரி லெசன்ஸ் இருக்கு. இமேஜா போட்டிருக்க சில லெசன்ஸ் இருக்கு. அதுக்கு ஆடியோவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்காக சில சேர்த்தோம். ஒவ்வொன்றுக்கும் இந்த வர்ணமாலோட கீழே இருக்கு அந்த ஆடியோ செகண்ட் இதுல சாப்டர்ல வர்ணமாலா. அதான் இது மாதிரி ஆ அஸ்வஹா அப்படின்னு இருக்கு. அது மாதிரி ஆ ஆம்ரம் அந்த மாதிரி இருக்கு. ஒவ்வொரு எழுத்து இக்ஷுஹோ அந்த மாதிரி இருக்கு. ஈஸ்வரஹா, ஓ உஷ்ரஹா, ஓர்ணா, இதுக்கும் எங்கேயாவது இந்த ஆடியோ கூட இருக்கணும். கிளிக் ஆன் தி இமேஜ், இதுல கிளிக் பண்ண கிளிக் ஆன் தி இமேஜ் டு லிசன் டு ஆடியோ. இமேஜ் அதனால அது கூட அதை கிளிக் பண்ணா சவுண்டையும் கேட்டுக்கலாம். சிலது இதெல்லாம் ஆதிலேன்னு கத்துக்க குழந்தைகளுக்கும் சொல்லி தரலாம். நாமும் ஆரம்பத்தில் கத்துக்கலாம். யாரையாவது ஒன்றும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைட்டை பார்க்கறதுக்கு டைம் கிடைச்சதுன்னா பார்த்து யூஸ் பண்ணிட்டு ஹெல்ப் ஆகும். பல வருடத்தை போட்டு வச்சேன். பட் அப்புறம் அதை யூஸ் பண்றாளா யாராவதுன்னு தெரியல. வாக்கிய விவகாரம், வாக்கிய விஸ்தரம், சம்பாஷணம் கூட டே டு டே கான்வர்சேஷன்ல எப்படியெல்லாம் சம்ஸ்கிருதம் யூஸ் ஆகும் அதுக்கெல்லாம் பல லெசன்ஸ் இருக்குதுல்ல. இப்போ கறந்து வாங்கிட்டு வரோம் போயிட்டு காக்கா பண்ணா அப்படின்னு இருக்கு. கறந்து காய் வாங்குறது மார்க்கெட்டுக்கு போறோம். அப்போ அதை எப்படி கேட்டு எப்படி வெஜிடபிள் ஷாப்ல போய் இந்த மாதிரி யூஸ் பண்ண சம்ஸ்கிருதம் அப்படின்றது இதெல்லாம் அவாவா ட்ரை பண்ணி பாருங்க. அறுவடை கொண்டு வந்துருங்க. சவுண்ட் கேக்குறதா? இல்லடி சவுண்ட் किलो द्वयमितं कूष्माण्डम् 1 किलो परिमितं गृञ्जनकम् अर्ध किलो महामरीचिकां च ददातु। वृन्ताकमपि 1 किलो परिमितं विण्डीनकानि नष्टानि खलु उत्तमानि न आनीतवान् किम्? उत्तमानि विण्डीनकानि स्यूते एव सन्ति, आवश्यकं किम्? किलो मात्र परिमितं ददातु। आहत्य कति रूप्यकाणि इति वदतु। शीघ्रं गन्तव्यम्। आहत्य 75 रूप्यकाणि। कारवेल्लं मास्तु वा? तिक्तम् इत्यतः कारवेल्लं मम गृहे न खादन्ति। पर्याप्तम्। अस्मिन् स्यूते सर्वाणि स्थापयतु।
धनं स्वीकरोतु। परिवर्तः नास्ति किम्? अस्तु, स्वीकरोतु। இது ஒரு 68 லெசன்ஸ் இருக்கு இந்த மாதிரி. அதுக்கு வேதிக் டெக்ஸ்ட் ஃபைலும் இருக்கக்கூடாது, அதையும் பார்த்துக்கலாம். சிலதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும், சைட்ல என்னென்னலாம் இருக்குன்றதை பார்த்துட்டு புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ மற்ற யாரும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணலாம். அது இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுறதே இந்த செஷன் யூஸ் பண்ணிப்போம். ஸ்டக் ஆகிடுது, எஸ்கேப் கொடுத்தாலும் வரல தெரிஞ்சு. சரி, ஏதாவது சொல்லணுமானா இருக்கட்டும், இல்லைன்னா இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம்.